ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆண்பாவம் பொல்லாதது படத்துக்கு நீங்கள் கொடுத்த வரவேற்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதை விட முக்கியமாக கொம்பு சீவி திரைப்படத்துக்கு நீங்கள் கொடுக்க போகிற வரவேற்புக்கும் இப்போவே முன்கூட்டியே நன்றி சொல்லிக்கிறேன் நான். பிகாஸ் பொன்ராம் சார் நம்ம சிவகார்த்திகேயனை வச்சு 3 படம் எடுத்த ஒரே டைரக்டர் வந்து பொன்ராம் சார் தான். ஸோ வருத்தப்படாத வாலிபர் சங்கம், ரஜினி முருகன், சீமராஜா 3மே வந்து இன்னைக்கும் டிவியில் போட்டாங்க அப்படின்னா அதோட ரேட்டிங் எங்கேயோ இருக்கும். ஐ திங்க் தமிழில் வந்து தொலைக்காட்சியில் சீமராஜா தான் இப்போ வரையுமே திரைப்படங்களில் ரேட்டிங் நம்பர் 1 இருக்கிறது சீமராஜா படம் தான். ஸோ இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு 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 ப்ராப்பர் டெலிவிஷன் மூவி அப்படின்னாவே பொன்ராம் சார் தான் தி நம்பர் 1 டைரக்டர். ஒரு குடும்பத்தோட ஞாயிற்றுக்கிழமையில ஃபேமிலியோட உட்காந்து ஒன்னா பார்த்து சந்தோஷமா செலிப்ரேட் பண்ற மாதிரி ஒரு படம் அப்படின்னா முன்னாடி நிறைய படங்கள் இருக்கு. ஸோ இப்போ ரீசெண்ட் டைம்ல ஃபேமிலியா எல்லாரும் ஒன்னா உட்காந்து பார்க்குற மாதிரியான படங்கள் அப்படின்னாவே பொன்ராம் சாரோட டைரக்ஷன் தான். வெரி பிக் ஃபேன் ஆஃப் யுவர் டைரக்ஷன் சார். ஸோ நிறைய சிரிச்சு சந்தோஷமா பார்த்து செலிப்ரேட் பண்ற மாதிரியான படங்கள் எடுக்கிற டைரக்டர். ஸோ அவரோட டைரக்ஷன்ல சண்முக பாண்டியன் பிரதர், ஆல் த வெரி பெஸ்ட் பிரதர். என்ன ஹைட்டு பிரதர் நீங்க இருப்பீங்க. அவர் உட்காந்துருக்கும் போதே அவர் நின்றுக்கிற மாதிரி தான் இருக்கு, அவ்வளோ ஹைட் இருக்காரு. ஸோ எப்பவுமே ஜாலியா நிறைய காமெடிகள் நிறைஞ்சிருக்கக்கூடிய படம். கடைசியில என்னையும் சண்டை படம் எடுக்க வச்சிட்டீங்களேன்ற மாதிரி இருந்தது ட்ரெய்லரை பார்க்கும்போது. ஃபுல் ஆஃப் ஃபைட், ஃபுல் ஆஃப் ஹியூமர். ஸோ நிறைய எக்ஸ்பெக்டேஷனோட வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சார். ஸோ பொன்ராம் சாரோட டைரக்ஷன்ல எங்கள் தலைவன் யுவன் சாரோட மியூசிக். ஸோ தலைவன் வந்து ஒரு 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 ரொமான்டிக் காமெடி ஜானரா இருக்கட்டும், இல்லை எனி ஜானர், நம்மளோட தமிழ் இண்டஸ்ட்ரியில் இல்லை இந்தியன் சினிமா தலைவன் கை வச்சாருனாவே எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியும். ரொம்ப ஸ்பெஷலா கிராமிய படங்களுக்கு வந்து யுவன் சாரோட மியூசிக் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பருத்தி வீரனா இருக்கட்டும், விரும்பனா இப்போ வந்து விரும்பனா இருக்கட்டும். ஸோ அந்த கிராமிய படங்களுக்கு வந்து யுவன் சார் மியூசிக் போடும்போது அது இன்னும் ரொம்ப ஆர்கானிக்கா, இன்னும் ரூட்டடா இருக்கும் அந்த மியூசிக். ஸோ கொம்பு சிவி படத்துக்கும் வெயிட்டிங் சார். ஒன்ஸ் அகெயின் லவ் யூ ஸோ மச் சார். எஸ் சண்முக பாண்டியன் பிரதர், ஒன்ஸ் அகெயின் ஆல் த வெரி பெஸ்ட். படம் ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குது. இது மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் சார்பாகவும் நானும் விஷ் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த ஈவெண்ட்ல இவ்வளோ பேரை ஒன்றா பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ராஜேஷ் சார், ஜவஹர் சார் அண்ட் பாலசுப்ரமணியம் சார், ஸ்னேகன் அண்ணன் எல்லாரையுமே ஒன்றா இங்கே பார்க்குறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸ்பெஷல் சந்தோஷம் பிரேமலதா மேம், உங்களை இங்கே பார்க்குறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மேம். அண்ட் விஜய் பிரபாகரன் பிரதர். ஸோ சாருக்கிட்ட இருக்க குணம் வந்து கண்டிப்பாக அவங்களோட பசங்கள்கிட்ட பார்க்க முடியும். ஸோ அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இப்போ வளர்ந்து வர நடிகர்களுக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட். ரீசெண்டாக பாலாவோட படத்துக்கு நீங்கள் வந்து கொடுத்த சப்போர்ட்டுக்கு வந்து பாலாவோட சார்பாகவும் எங்களோட சார்பாகவும் தேங்க் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அரவிந்தன் படத்துக்கு வந்து யுவன் சார் வந்து அரவிந்தன் படத்துல தான் வந்து யுவன் சார் இன்ட்ரடியூஸ் ஆனாரு. அப்ப இன்ட்ரடியூஸ் ஆன மாதிரியே இன்னும் இருக்கிறாரு சரத்குமார் சார். அவருக்கு ஓல்டு கெட்ட போட்டு தான் அவரை வயசானவரா காமிக்க முடியுது. ஸோ அவ்வளோ எங்க இருக்காரு. ஸோ சாரோட மியூசிக் மாதிரியே சாரும் இன்னும் எங்காவே இருக்கிறத பார்க்கும்போது செம்மையா இருக்கு. கொம்பு சிவி வந்து ரொம்ப ஸ்பெஷலான படம். ஏன்னா என்னோட எல்லாருமே என் மாஸ்டர்ஸ். எனக்கு நான் டான்ஸராக இருக்கும்போது ராஜேஷ் சாரோட படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஜவஹர் சார் படத்தில் டான்ஸராக பேக் டான்ஸராக ஒர்க் பண்ணியிருக்கேன். பொன்ராம் சார் படத்துலையும் பேக் டான்ஸராக ஒர்க் பண்ணியிருக்கேன். பாலு சார் இந்த படத்தில் பயங்கரமான ஒரு விஷயம் என் சாங்கில் பண்ணி கொடுத்துருக்காரு. அவரோட விஷுவல்ஸ்லேயுமே நான் பேக் டான்ஸராக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அது ஒரு பயங்கரமான எமோஷன். அது வந்து நம்ம சார் இது சார் அப்படின்னு சொல்லும் போது அவங்க வாடா பண்ணுங்க என்ன வேணும் சொல்லுங்கம்மா சார் அப்படின்ற போது ஒரு பயங்கரமா தேங்க்யூ சார். ரொம்ப பிளெஸ்ஸிங்காக ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். அண்டு சண்முகம் சாருக்கே தெரியாது அவருக்கு பின்னாடி கூட ஆடி இருக்கேன். அவர் அப்படியா அப்படின்னு. ஆமா. ஸோ இதில் சகாப்தம்ல ஆடி இருக்கேன். ஸோ பயங்கரமாக இருந்தது. அண்டு உசிலம்பட்டி ராணி வந்து ரொம்ப படத்துல வந்து பாருங்க அது பயங்கரமா இருக்கும். அண்ட் நாங்க வந்து பொன்ராம் சார் என்ன சொன்னாருன்னா, இந்த மாதிரி இது ஒரு மாதிரி கிராமியமான ஒரு படம், கிராமியமான பாட்டு. ஸோ இந்த பாட்டை வந்து எக்காரணத்தை கொண்டு இப்போ இருக்கிற மாதிரி பண்ணிட வேண்டான்ற ஒரு சின்ன இதுதான் கொடுத்தாங்க. பட் நாங்கள் அதை ரிசர்ச் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி மூமெண்ட்ஸ்லாம் செக் பண்ணிட்டு ஸோ நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சாரும் ஹாப்பின்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். அண்டு சண்முகம் சாரோட ஒர்க் பண்ணது வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ரொம்ப கீனாக இருந்துச்சு. டக்குன்னு வருவார், டக்குன்னு ஆடிட்டு போவார்.
ஷூட் ரிஹர்சல் பண்ணோம் இல்லையா. ஸோ அவரே வந்து கேட்டார், மாஸ்டர் நான் ரிஹர்சல் பண்ணுறேன் மாஸ்டர். இல்லை சார் நீங்கள் ஆடுவீங்களா சார் அப்படின்னு. இல்லை நான் ரிஹர்சல் பண்ணுறேன்னு சொல்லி சீன் வந்து காலையில் போகும், நைட் எனக்காக வந்து ரிஹர்சல் பண்ணி கொடுப்பாரு. ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் டெடிகேஷன் சார். அண்ட் பிரேம்லதா மேம் வந்து எங்களுக்கு பிரியாணி போட்டாங்க. தேங்க்யூ மேம். இந்த மேடை வந்து ரொம்ப நெஞ்சுக்கு நெருக்கமான மேடையாக இருக்கு. ஏன்னா இந்த நிகழ்வு தொடங்கினதுலேருந்து நெறியாளர் வந்து சொன்னதும் போல் ஒரு பாசத்தின் குடும்பமாக தான் எல்லாருமே இங்கே வந்திருக்கிறோம், ஒரே குடும்பமாக. அப்படிங்கும்போது அந்த குடும்பத்தில் கடைசி பையனாக நானும் வந்திருக்கேன்னு நினச்சிக்கிறேன். ரொம்ப ஒரு நெகிழ்வான ஒரு மேடை தருணம். இதற்கு நன்றி சொல்கிறது, இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு வந்து இயக்குனர் பொன்ராமுக்கு வந்து நன்றி சொல்லணும். காரணம், பொன்ராம், ராஜேஷ் சார் இவங்கெல்லாம் வந்து எஸ்ஏசி கிட்ட ஒர்க் பண்ணும்போதே நான் நண்பர்கள். ஆனால் அவங்களோட எந்த படத்தையும் நான் பாட்டு எழுதுனது இல்லை. இந்த படத்தை எழுதியாச்சு மாஸ்டர். எதுக்கு சொல்கிறேன்னா, பார்க்கும்போதெல்லாம் சொல்லுவாங்க சீக்கிரம் நம்ம வேலை பார்க்கலான்ட்டு. ஆனால் கொம்பு சீவின்னு சொல்லி இந்த படத்தை பண்ண போகிறாரு பொன்ராம் சார் அப்படின்னு சொன்னோடனே நான் வாலியன்றா கேட்டேன், இதில் கண்டிப்பாக நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஒரு 3000 பாட்டு எழுதினாலும் நான் யாருக்கிட்டையும் பாட்டுக்கு எழுதலாம் வாய்ப்பு கேட்டதே இல்லை. முதல் முறையாக கேட்டேன்னா அந்த கேப்டன் மீது வச்சுக்க அந்த நட்புக்காக. ஆனால் நான் என்ன நினச்சேன்னா, என்னை கூப்பிடும்போது இதில் ராஜ்யத்தில் எழுந்த மாதிரி தமிழன் ஒரு பாட்டு மாதிரி அசைக்க முடியாமல் நம்ம சண்முக பண்ணின்னு கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சோம்னா அதுலேயும் கமர்ஷியல் பாட்டை தான் கொடுத்துட்டாரு. அது வருத்தம் தான். ஆனால் அடுத்தது வந்து நிச்சயமாக வந்து கேப்டனுக்கு பண்ணது மாதிரி ஒரு அசைக்க முடியாத பாட்டு நான் வந்து என்னுடைய அண்ணன் பையனுக்கு நான் பண்ணணும்னு காத்திருக்கேன். காரணம், அப்படிதான் ஒரு உறவு முறையாக தான் இந்த மேடை ரொம்ப அழகாக இருக்குது. இந்த தொடர்ந்து இந்த கிராமிய பாடல்கள் இப்போ சொல்லும்போது ரியோ பேசினபோது கூட சொன்னாங்க, பருத்தி வீரன் பாடல்கள் எல்லா பாட்டும் நான் தான் எழுதினேன். அதுக்கான பிதாமகனாக உட்காந்துருக்கிறார் யுவன் சார். அப்படி ஒரு பாட்டு மறுபடியும் நினைவுபடுத்துவதற்காக கிராமியத்தை சொல்வதற்கான ஒரு களத்தை அமைச்சு கொடுத்த இயக்குனர், இசையமைப்பாளர் 2 பேர்த்துக்குமே இந்த இடத்துல நன்றி சொல்கிறேன். தயாரிப்பாளர், ஒரு அற்புதமான தயாரிப்பாளர். ஒட்டுமொத்த திரையுலகமும் சேர்ந்து தயாரிப்பாளருக்கு நன்றி சொல்ல வேண்டியிருக்கிறது. எங்கள் வீட்டு பிள்ளைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தயாரிப்பை இங்கே தொடங்கி, இது கூட கேப்டன் மீது உள்ள அன்பு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா இந்த பணத்தை அல்லது இந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பெரிய ஹீரோக்கள், இன்னும் முகம் தெரிந்த ஹீரோக்கள், வேறு ஹீரோக்கள், வியாபாரம் நடக்கக்கூடிய ஹீரோக்களை வச்சு நீங்கள் எழுதியிருக்கலாம். ஆனால் வந்து நம்ம சண்முக பாண்டியனை வச்சு எடுக்கிறதுக்கான காரணமும் கேப்டன் உள்ள பாசம்தான் நான் நினைக்கிறேன். அதுவாக தான் உண்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டாவது, ரொம்ப மகிழ்ச்சி. எப்போதுமே பொறாமப்படுவோம், சினிமாவில் பார்த்தா ஒரு சில நண்பர்களை பார்த்தா தான் பொறாமப்படுவோம். எல்லாரும் சொன்னது மாதிரி எப்படி சரசாருக்கு வயசே ஆக மாட்டேங்குன்னு தெரியல. ஒவ்வொரு முறையும் இங்கே கெட்ட போட்டே அவர் வயசானவராக காமிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அவர் இருந்து அந்த பக்கப்பலமாக தம்பியோட நின்று இங்கே வந்து ஒரு பெரிய களம் விளையாண்டுருக்காரு. இயக்குனரை பற்றி சொல்ல வேண்டாம், அவர் தொட்டதெல்லாமே ஹிட்டு, எல்லாமே கமர்ஷியல் தான். அந்த கமர்ஷியலில் நானும் ஒரு ஓரமாக இருக்கேன் அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதை மீறி அண்ணி உட்காந்துருக்காங்க. உண்மையிலேயே கேப்டனுடைய மறு உருவமாக தான் இன்னைக்கு தொண்டர்களையும் சரி ரசிகர்களையும் சரி அவங்க அனுசரிச்சுட்டு போகிறாங்க.